நீங்க பாட்டுக்கு போ படம் எடுத்து அப்படியா? நமக்கு எத்தனை வயசு இருக்குண்ணா? 65. நீங்க பண தொழில்னா எத்தனை வருஷம் பண்றீங்க? நான் எப்படி 20 வயசுல வந்து 20 வயசுல இருந்து தொடங்குறீங்களா? நீங்கம்மா அடுப்பு முழுகுறீங்களா? அந்த அடுப்பு வேணாலும் இது களிமண்ணா? களிமண்ணை வச்சு அடுப்பு செய்றீங்க? அடுப்பு செய்யறேன். அந்த அடுப்பையும் எடுங்க, அந்த பாதனை எடுப்பு. இப்போ நீங்க வந்து பனங்காட்டுல வந்து தங்கியிருக்கீங்க என்னங்கண்ணா? பனை தொழிலுக்காக வந்திருக்கிறீங்க. ஊர்ல இருந்து இங்க ஒரு 6 மாசம் இப்படி இடம் பெயர்ந்து வந்துருவீங்களா? 6 மாசத்துக்கு இங்க 6 மாசத்துக்கு அங்க. இப்ப காலையிலே இப்ப எத்தனை மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பனை சீவ ஆரம்பிச்சிங்க? 1 மணிக்கு போவோம். நைட்டு 1 மணிக்கு? 1 மணில இருந்து எவ்வளவு நேரம் வரைக்கும் வேலை இருக்கும்? 6 மணி வரை இருக்கும். காலையில 6 மணி வரைக்கும். இப்ப 5 மணி நேரம் தொடர்ந்து நைட்லயே ஏறுவீங்க? ஆமா. பிறகு மத்தியானத்துக்கு போயிடும் 6 மணிக்கு. அப்ப நைட்லாம் தூங்க வாய்ப்பு இருக்காது? வாய்ப்பு இருக்காது. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கும். எல்லாம் 3/4 மணி நேரம் தூங்கிட்டு. இப்ப நைட்டு வெளிச்சம் இல்லாத பொழுது எப்படி லைட் வச்சுக்கிடுவீங்களா? இது வந்து சமையல் கட்டாமா? சமையல் கட்டி படுத்துக்கிடுறது. சமையல் ஜாமான்லாம் வச்சிருக்கீங்களா? இது சோலராமா? கப்பல் பேட்டரி இல்லாம கிடைச்சு இப்பதான் வந்து பேட்டரி வாங்கி போட்டுட்டு. சரிம்மா. இன்னைக்கு ஐயாக்கு காலையில் என்ன சாப்பாடு? பழைய சாப்பாடு. பழைய கஞ்சா? சரி. குழம்பு, கஞ்சி சாப்பாடு, மீன் குழம்பு. நேத்துல மீன் குழம்பு நேத்தான் வச்சு. என்ன மீன்மா இது? இந்த நகரையா? இந்த பனங்காட்டு வாழ்க்கை எப்படிமா இருக்கும்? பனங்காட்டு வாழ்க்கை கொஞ்சம் மழையில பெஞ்சா கொஞ்சம் முன்னேற்றமா இருக்கும். மழையிலன்னா கொஞ்சம் தாழ்வையாத்தான் இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். பனை தொழிலுக்கு நீங்க குடும்பமா சேர்ந்து உழைச்சாதான் இது கருப்பட்டி தயாரிக்க முடியும். ஒரு ஆளா மட்டும்லாம் செய்ய முடியாது. பாலள்ளி, மட்டள்ளி, செத்தள்ளி, செருவள்ளி, அதை கீழே இருந்து காய்ச்சி அதை கிண்டி ஊற்றி தட்டி சேட்டில் ஊற்றி தட்டி அது பிறகுதான் வியாபாரத்தை கொண்டு வச்சா அதை வியாபாரி எடுத்துக்கிட்டு போவோம். நைட்டு பனை வச்சு சாயங்காலம் பனை சீட்டு வர 9 மணியாகவும் ஆயிரும், 8 மணியாகவும் ஆயிரும்.
அது வரைக்கும் நாங்கள் முழிச்சிருப்போம், சோத்த கறியை பொங்கி வச்சுக்கிட்டு. ம். பனேரி வரலையே சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்ட்டு. ம். 10 மணி 11 மணி ஆயிரும் நாங்கள் சாப்பாடு கொடுத்து ம். அதை படுத்து எந்திரிக்க. 1 மணிக்கே பனிக்கு போயிடுவாங்க விடிய காலம். ம். நாங்கள் எந்திரிச்சு குப்பள்ளி அண்டா தூக்கி வச்சு 2 விறகு 2 பிறகு போட்டுருப்போம். பயணிச்சு பானையில் வாங்கிட்டு வந்து அதை இறக்கி ஊற்றி காய்ச்சிக்கிட்டுரும். இப்போ ரொம்ப தூரத்தில் இருந்தாங்கனாலும் நீங்கள் போய் தலை சுமையில வாங்கிக்கிட்டு வந்துடணும், தலையில சுமந்து தான் கொண்டு வரணும். சுமந்துக்கிட்டு தான் வரணும். ஓய்வுலாம் இருக்காது. ஓய்வெல்லாம் இருக்காது, ஆ. வேலை தான். தண்ணி எடுக்க போகணும், ஆ. அப்படி இப்படிங்கும் போது எங்களுக்கும் அவங்களுக்கு மிச்சமா உள்ள வேலை தான் எங்களுக்கு. ஆ. கருப்பட்டி எந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா சுவையாக இருக்குமா? சித்திரை வையாசி, ஆ. சித்திரை வையாசி ஆனி ஆ. 3 டைமும் நல்ல நெருக்கோட்டமா இருக்கும். அந்த கருப்பட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா? டேஸ்டாவும் இருக்கும், கொஞ்சம் கலராகவும் இருக்கும். மேகாத்தடிக்கும்ல, ஆ. கொஞ்சம் கலரா இருக்கும். ம். அப்புறம் இருக்க கொஞ்சம் மங்களாத்தான் இருக்கும். ம். ம். இப்போ உங்களுக்கு வந்து நல்ல மழை இருந்தால் தான் அந்த பதநீர் நல்லா வருமா? நல்ல மழை இருந்தா நல்ல பதனி இருக்கும், அந்த பயனியும் குடிக்க சுவையா இருக்கும். இப்போ இந்த வருஷம் மழை இல்லைல்ல? இல்ல, மழை இல்ல, பாலையும் கம்மியா இருக்கு. இப்போ இந்த பனைமர தொழிலும் மழையை நம்பி தான். ஆமா, பனைமர தொழில் மழையை நம்பிதான். மழை இல்லைன்னா அந்த தொழில் பார்க்க முடியாது. நீங்க இந்த தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி வழிபாடுலாம் செய்வீங்கல்ல? ஆமா, சாமி கும்பிடுறதெல்லாம் பனை. ஆமா. கோயில் மாரியம்மன் கோயில் போய், திருச்செந்தூர் போய், கூராங்கட்டு இந்த இதில் கோட்டூர் போய், எல்லாமே போய் நல்லபடியாக சாமி விட்டு எல்லாத்துக்கும் நல்ல உண்டியல் போட்டு எல்லாருமே நல்லா வந்தாச்சு. ஓ, தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க எல்லாமே அந்த இது வரமுன்னு அங்கே போய் சாமி முட்டு கோவில்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வருவீங்க, வந்துதான் பனை தொழில் தொடங்குவீங்க. தொழில் பார்ப்போம். நம்ம பேருங்கம்மா? என் பேர் நல்ல முத்து. நல்ல முத்து. உங்களுக்கு என்ன வயது இருக்குமா? எனக்கு 64 இருக்கும். 64. 64. உங்களுக்கு பொழுதுபோக்குனா ரேடியோ தான்? ரேடியோ தான். ரேடியோல தான் செய்தி பாட்டுலாம் கேட்டுக்கிடுவீங்க? ஆமா, இதை பாடுதல இதை மட்டும் காட்டுக்கிட வேண்டியது. சரி. பனை தொழில் செய்யக்கூடியவங்க ரொம்ப விருப்பமா இந்த சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னா என்ன சாப்பாடு ரொம்ப விரும்பும்? இந்த ரெட்டை இலை அரிசியை தான் சாப்பிடுவாங்க, முக்கியமா கறி புளி இதை வச்சு கொஞ்சம் அனுவச்சு நல்லா விருப்பமா சாப்பிடுவாங்க. கறி மீன் தான், இந்த ரெண்டும் தான். எப்பமோ ஒரு தரம் தான் ரசமோ பருப்போ காய்கறியோ அதை போட்டு ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு. கறி மீன் தான் ரொம்ப பிரியம். அப்ப வந்து மீன் எப்படியும் வாரத்துக்கு 2 வரும், நாங்க வாங்கிக்கிடுவோம்.